Hi students, welcome to IAS Academy. So video வந்து எனக்கு உங்களுக்கு நாம நடிகர் select நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா TNPSC group 4 வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கரெக்ட்டா ஒரு 50ல இருந்து 60 நாள் தான் இருக்கு. சோ இந்த 50ல இருந்து 60 நாள் புதுசா நீங்க எதை போய் படிச்சிருந்தீங்கன்னா வேஸ்ட். சோ இந்த 50ல இருந்து 60 நாள் எல்லா விஷயத்தையுமே நம்ம கரெக்ட்டா ரிவிஷன் பண்ணி ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை. உங்களோட 50 நாள் 60 நாள் எக்ஸாம் இருக்குல்ல அவ்வளவு நாள் நான் எடுத்துக்க போறது இல்ல. நான் வெறும் உங்கள்ட்ட 39 நாள் தான் கேக்குறேன். எவ்வளவு நாள்? 39 நாள். இந்த 39 நாள் சரியா நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும், குரூப் 4 மொத்த சிலபஸையுமே உங்களுக்கு அழகா ரிவிஷன் பண்ணி கொடுத்துருவோம். ஜிஎஸ்ல இருக்கக்கூடிய ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், பயாலஜி, கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், யூனிட் எல்லாமே ஓகேவா. மேக்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா டாபிக்கும் 25க்கு 25 எடுக்கிற அளவுக்கு ப்ராப்பர் ரிவிஷன் வந்துடும். மேக்ஸுக்கும் தமிழுக்கும் இலக்கணம், இலக்கியம், உரைநடை. அப்ப 200 கேள்விக்கான சோர்ஸும் ரிவிஷன் அடிப்படையில 39 நாள் உங்களுக்கு வரப்போகுது. ஓகேவா. இதுல ஃப்ரீ கிளாஸஸ் இருக்க போது, ஃப்ரீ டெஸ்ட் இருக்க போது, எல்லாமே நம்மளோட யூடியூப்ல தான் இருக்க போது. அதுக்கான ஷெட்யூல நான் டீடைலா இதை சொல்லிடுறேன். கரெக்டா கவனிங்க. வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட். டே 1 ஓகேவா. டே 1 இது என்னைக்கு ஆரம்பிக்க போகுதுன்னா நாளைக்கு ஆரம்பிக்க போகுது. ஓகேவா. நாளைக்கு ஆரம்பிக்க போது ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். மேத்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லா நான் இந்த பக்கம் எழுதியிருப்பேன். ஓகேவா. மேத்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ஃபுல்லா இந்த பக்கம் எழுதியிருப்பேன். மேத்ஸை பொறுத்த வரைக்கும் லைவ்ல தான் நம்ம நடத்த போறோம். அப்பவே நீங்க டவுட் கேட்டுக்கலாம். ஓகேவா. மேத்ஸை பொறுத்த வரைக்கும் லைவ்ல தான் நடத்த போறோம். அதே மாதிரி இந்த லைவ் எத்தனை மணிக்கு வரப்போகுது அப்படின்னா கரெக்டா ஈவினிங் 7:30 மணிக்கு வரப்போகுது. ஈவினிங் 7:30 மணிக்கு, சாயங்காலம் 7:30 மணிக்கு. புரியுதா. சாயங்காலம் 7:30 மணிக்கு வரப்போகுது. இது என்னையில இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா செவ்வாய்க்கிழமையில இருந்து ஆரம்பிக்குது. புரியுதா. செவ்வாய்க்கிழமையில இருந்து ஆரம்பிக்குது இது. அப்ப செவ்வாய்க்கிழமை இது வந்துடும், புதன்கிழமை இது வந்துடும், வியாழக்கிழமை இது வந்துடும், அப்படியே வரிசையாகும். புரியுதா. இது எல்லாமே நம்ம ஈவினிங் 7:30 மணிக்கு தான் கொடுக்க போறோம். எப்படி நான் சொல்லிடுறேன். இப்ப சிம்பிள் இன்டெக்ஸ் அண்ட் காம்பவுண்ட் டெஸ்ட் ஒரு ஆப்டிடியூட், ஒரு மேத்ஸ் டாபிக். கரெக்டா டே 1 அன்னைக்கு இந்த டாபிக் எடுத்து நான் 7:30 மணிக்கு வந்துருவேன் லைவ்ல. மொத்தமா ஆப்டிடியூட்னு எடுத்தீங்கன்னா 50 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண போறோங்க. 50 கொஸ்டின் நீங்க நினைச்சு பாருங்க. 50 கொஸ்டினா எப்படி பார்த்தாலும் ஒரு 2 மணி நேரம் ஆயிடும். 2 மணி நேரம் டிஸ்கஸ் பண்ண போறோம் லைவ்ல. 50 கேள்விகள். ஆப்டிடியூட் ஒரு டாபிக் வரவே நான் 50 கேள்வி கொண்டு வந்துருவேன். கரெக்டா. 50 கேள்வி இதை பார்க்க போறோம். ஸோ தனி வட்டி கூட்டு வட்டி முடிச்சிடும். நான் மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா எந்த டாபிக்ல நிறைய கேள்வி கேட்பாங்களோ அந்த ஆர்டர்ல வச்சிருக்கேன். தனிவட்டி கூட்டுவடியில இருந்தே 4ல இருந்து 5 கேள்வி கேட்டுருவாங்க. தனிவட்டி கூட்டுவடியில இருந்தே 4ல இருந்து ஒரு மினிமம் 3 கேள்வியாவது வந்துடும். 3ல இருந்து 4 கேள்வி வரும். ஃபர்ஸ்ட் நம்ம அதை பாத்துறோம்னா 25ல 3 கேள்வி ஒரே நாள்ல முடிஞ்சுச்சு. புரியுதா. 50 கேள்வி டிஸ்கஸ் பண்ண போறோம். பொறுமையா தான் சொல்லி தர போறேன். ஓகேவா. ரைட். அடுத்து 2ஆம் நாள் என்ன பண்ண போறோம்னா இது வந்து லைவ்ல வராது. ஓகேவா. மேக்ஸிமம் தான் லைவ், இது லைவ்ல வராது. டே 2 ஹிஸ்டரிக்கான ரிவிஷன். மொத்த ஹிஸ்டரியுமே சிந்து சமவெளி, குப்தர்கள், டெல்லி சுல்தான, முகலாயர்கள், மராத்தியர்கள், விஜயநகர பாமணி பேரரசு, தென்னிந்தியா வரலாறு, அப்புறமா இந்த வேற்றுமை ஒற்றுமை அந்த சிலபஸ் இருக்க விஷயங்கள் எல்லாமே ஒரே வீடியோல முடிஞ்சிடும். ஹிஸ்டரி ரிவிஷன் என்ன பண்ணிருக்கோம்னா முக்கியமான பாயிண்ட்ஸ ஒன்-லைனரா போட்டு அப்படியே பாயிண்டா போட்டு அப்படியே நான் சொல்லி கொடுத்துருவேன். அப்படியே படிக்க போறோம் நம்ம அந்த வீடியோல. ஹிஸ்டரி முடிஞ்சிடும். 3ஆவது நாள் என்ன பண்ண போறோம்னா இந்த ஹிஸ்டரியும் அந்த எஸ்ஐசியையும் உங்களுக்கு ஒரு டெஸ்டா வைக்க போறோம். ஃப்ரீ டெஸ்ட். இது புரியுதா சொல்றது. தனிவட்டி கூட்டி பார்க்க போறோம் லைவ்ல. 50 கேள்வி. ஹிஸ்டரி ரிவிஷன் ஒரே வீடியோல முடிஞ்சிடும். இது லைவ் வராது, இது வீடியோவா வரும். 7:30 மணிக்கு தான் வரும். டெஸ்டும் 7:30 மணிக்கு தான். அடுத்த நாள் 3ஆம் நாள் ஹிஸ்டரியும் தனிவட்டி டெஸ்ட் PDF நம்ம யூடியூப்ல போட்டுருவோம். நீங்க வந்து டெஸ்ட் எழுதிக்கலாம். ஓகேவா. டெஸ்ட் இருக்கும், அதுக்கான ஆன்சர் அதுலயே இருக்கும். 4ஆவது நாள் மென்சுரேஷன் பார்க்கணும். பட் அதுக்கு முன்னாடி மென்சுரேஷன் ஃபார்முலா பார்க்கணும்ல. சோ ஒரு நாள் மென்சுரேஷன் ஃபார்முலா மூலம் தனியா நம்ம டைம் ஒதுக்கிடலாம். மென்சுரேஷன் ஃபார்முலா. சோ மென்சுரேஷன் இந்த ஃபார்முலா அப்படிங்கிறப்ப நான் இதை லைவ்ல கொண்டு வரல, இது நம்ம வீடியோவே போட்டுக்கலாம். அடுத்து டே 5 ஐஎன்எம்கான ரிவிஷன். டே 6ல ஐஎன்எம் மட்டும் டெஸ்ட். ஏன்னா மேத்ஸ் ஃபார்முலா மட்டும் தானே பார்த்துருக்கோம். ஸோ அதை மட்டும் ஒரு டெஸ்டா வச்சு விட்டுலாம். அடுத்து 7ஆம் நாள் மென்சுரேஷன் நம்ம டாபிக் டிஸ்கஸ் பண்ணலாம். 50 கேள்விகள். ஆனா இந்த டாபிக் வரதுக்கு முன்னாடி நீங்க ஃபார்முலா படிச்சிடணும். என்ன அதனாலதான் தனி வீடியோ. இது லைவ்ல வந்துடும். பாலிட்டி ரிவிஷன், பாலிட்டி மென்சுரேஷன் டெஸ்ட். புரியுதா. அடுத்து டே 10ல HCF 50 கொஸ்டின் பார்க்க போறோம். யூனிட் 8 ரிவிஷன் அடுத்த நாள் பார்ப்பீங்க. அடுத்த நாள் யூனிட் 8 HCF டெஸ்ட் பார்த்துருவீங்க. அடுத்து டைம் அண்ட் ஒரு 50 கொஸ்டின் டிஸ்கஷன், ஜியோகிராஃபி ரிவிஷன், ஜியோகிராஃபி டைம் அண்ட் ஒரு டெஸ்ட், லாஜிக்கல் ரீசனிங், இந்த டைஸ் முக்கோண சதுரம் கொடுத்துட்டு என்ன சொல்றது அதெல்லாம் இதுல பாத்திரலாம். ஓகேவா. அப்படியே பாத்தீங்கன்னா மென்சுரேஷன் வந்து 3ல இருந்து 4 கேள்வி எதிர்பார்க்கலாம். HCF 2ல 2ல இருந்து 3, டைம் அண்ட் ஒரு 2ல இருந்து 3, லாஜிக்கல் ரீசனிங் வந்து 2ல இருந்து 3 கேள்வி. இந்த கோடிங் டீகோடிங் எல்லாமே இதுல நம்ம பாத்திரலாம். புரியுதா. அடுத்து எக்கனாமிக்ஸ்க்கான ரிவிஷன், லாஜிக்கல் ரீசனிங், எக்கனாமிக்ஸ்க்கான டெஸ்ட். இது கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா தட்டி தூக்கிடலாம். டே 19 ஏபிஜிபி அரித்மெட்டிக் ப்ராசஸ் ஜாமெட்ரி மாடல் கூடுதல் பெருக்கத்தொடர் 50 கேள்வி. ஓகேவா. 50 கேள்வி கொண்டு வர போறோம். இதை பொறுத்த வரைக்கும் இதுல இருந்து 2ல இருந்து 3 கேள்வி வந்துடும் எக்ஸாம்ல.
அப்புறமா யூனிட் 9 நம்ம ரிவிஷன் பண்ணி விட்டுலாம். யூனிட் 9 ரிவிஷன் பண்ணி விட்டுலாம். யூனிட் 9க்கும் ஏபிஜிபிக்கும் டெஸ்ட். அடுத்தது பெர்சன்டேஜ் வந்து ஒரு 2 கேள்வி எதிர்பார்க்கலாம். 50 கேள்வி. டாபிக்கே நான் பாத்தீங்கன்னா முக்கியமான டாபிக் வந்து அப்படியே இறங்கியிருப்பேன். புரியுதா? ஏன்னா முதல் பார்ட்ல ஓரளவு நம்ம முடிக்கணும். அதுக்காக பெர்சன்டேஜ் 50 கேள்வி டிஸ்கஷன் லைவ்ல. அப்புறம் பயாலஜி ரிவிஷன் வீடியோ வந்துடும். எல்லாமே 7:30 மணிக்கு தாங்க. 7:30 மணிக்கு கரெக்டா நம்ம சேனலுக்கு வந்துடும். அவ்வளவுதான். 24வது நாள் பயாலஜி பெர்சன்டேஜ் சேர்த்து டெஸ்ட் வச்சு விட்டுறலாம். ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், பிசிக்ஸ் ரிவிஷன், ரேஷியோ பிசிக்ஸ் சேர்த்து டெஸ்ட். சிம்பிளிஃபிகேஷன், இப்போ ரேஷியோ ப்ரொபோர்ஷன் 2 கேள்வி எதிர்பார்க்கலாம். சிம்பிளிஃபிகேஷன் வந்து ஒரு 2 கேள்வி எதிர்பார்க்கலாம். அதோட கெமிஸ்ட்ரி ரிவிஷன் அடுத்த நாள், சிமுலேஷன் கெமிஸ்ட்ரி சேர்த்து டெஸ்ட். அப்புறம் 31வது நாள் ஆவரேஜ் டாபிக். ஆக்சுவலா இதோட முக்கியமான டாபிக்ஸ் தான் முடிஞ்சிடும். இந்த டாபிக் பார்த்து முடிக்கிறப்பே நம்ம ஒரு 22 23 கேள்விக்கு ரெடி ஆயிடுவோம். உண்மையா சொல்றேன், 25க்கு சொல்றேன். 25 22 23 ரெடி ஆயிடலாம். ஆவரேஜா ஒரு கேள்வி ரேரா தான் கேட்பாங்க. இதுக்கப்புறம் ஒரு 3 டாபிக் ரேரா கேட்கறது மட்டும் பார்த்தலாம். ஆவரேஜ் இங்க தமிழ் இலக்கணத்துக்கான ரிவிஷன், ஆவரேஜ் இலக்கணமும் சேர்த்து டெஸ்ட். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த புள்ளிகள் சொல்லுவாங்க, இடைநிலை, முகடு, வீச்சு, கேளு, அதெல்லாம் அது ஒரு நாள் பார்க்கலாம். 50 கேள்வி. தமிழ் இலக்கியம் ரிவிஷன், ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் இலக்கியமும் சேர்த்து ஒரு டெஸ்ட். ஓகேவா? சோ இது கடைசி 3 நாள், 39 நாள் இங்க முடிஞ்சிடும். ஏஜஸ் 50 கொஸ்டின் பார்க்கலாம் லைவ்ல. தமிழ் உரைநடை ரிவிஷன் பார்த்து விட்டுறலாம். ஏஜஸ் இவரையும் சேர்த்து டெஸ்ட் எழுதணும். நீங்களே இப்ப மனசா சொல்லுங்க, இந்த 39 நாள் இதை பண்ணோம்னா நீங்க குரூப் 4ல ஃபெயில் ஆவீங்களா? கண்டிப்பா ஒரு 175 எடுத்துடலாம். 180 நாளுமே கூட 100. ஏன்னா நம்ம கரண்ட் அவர்ஸ் வைக்கல. ஓகேவா? கரண்ட் அவர்ஸ் மட்டும் நம்ம என்னன்னு பார்க்கலாம். இந்த 39 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் கரண்ட் அவர்ஸ் என்னன்னு நான் சொல்றேன். ஓகேவா? அப்ப பாத்துக்கலாம். அதை விட்டுட்டு பாத்தீங்கன்னாலுமே கூட ஒரு 175 எடுத்துடலாம். ஏன்னா எல்லாமே நம்ம நடத்த போறோம். ஏன்னா பயாலஜி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, யூனிட் 8, யூனிட் 9, ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, ஐயா நம்ம இந்த பக்கம் மேத்ஸ் ஃபுல்லா அந்த டெஸ்ட்டும் வைக்க போறோம். என்ன தரமா இருக்கு இந்த 39 நாள். இது முழுக்க இலவசம், ஃப்ரீ தான். டெஸ்ட் எல்லாமே ஃப்ரீயா தான் கொடுக்க போறோம். வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? மக்களே தயவு செய்து யூஸ் பண்ணிக்கோங்க. குரூப் 4 நம்ம தட்டி தூக்கி ஆகணும். 39 நாள் முடிவுறப்ப நீங்க குரூப் 4 வேலை உறுதி. 39 நாள் முடிக்கிறப்ப நீங்க குரூப் 4 வேலை உறுதி. நான் உங்களை உறுதிப்படி விட்டுருவேன். ஓகேவா? நம்ம சேனலை மட்டும் பாருங்க போதும், கண்டிப்பா தட்டி தூக்கிடலாம். அடுத்து இன்னொரு விஷயம், ஒரே ஒரு ரிக்வஸ்ட், இதை மட்டும் பண்ணிருங்க. என்னன்னா இது ஒரே பக்கம் தான். இது என்ன ஒரு பக்கம் பிடிஎஃப் தான். நான் பிடிஎஃப் என்ன பண்றேன் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிடறேன். இந்த பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிடறேன். தயவு செய்து இந்த வேலையை எனக்காக பண்ணுங்க. ஒரே ஒரு பேஜ் தான். இதை பிரிண்ட் எடுக்கிறதுனால ஒன்னும் ஆக போறதுல. உங்களால முடிஞ்சா பக்கத்துலயோ இல்ல எங்கேயாவது பிரிண்ட் எடுத்துங்க அந்த ஒரு பக்கத்தை. புரியுது? அந்த பிடிஎஃப் கொடுக்குறேன். பிரிண்ட் எடுத்து உங்க வீட்டுல கண்ணாடி இருக்கும்ல, அந்த கண்ணாடிக்கு பக்கத்துல அந்த பேப்பரை ஒட்டிருங்க. தயவு செய்து இதை பண்ணுங்க எனக்காக. ஏன் கண்ணாடி பக்கத்துல ஒட்ட சொல்றேன்னா, நம்ம அடிக்கடி நம்ம அழகா ரசிப்போம். கரெக்டா? ஆனாலும் சரி பெண்ணாலும் சரி இதை பண்ணுவீங்களா? கண்டிப்பா ஆனா தலையாக செய்வீங்க. பெண்கள் எதுக்காக போய் கண்ணாடி பக்கத்துல நிற்போம். ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 5-10 வாட்டி கண்ணாடி பக்கத்துல நிற்போம். அப்பதான் டக்குன்னு நம்ம அதை பார்ப்போம். அதனாலதான் அங்க ஒட்ட சொல்றேன். இதை பிரிண்ட் எடுத்து அந்த பேப்பரை, ஒரு பேப்பர் தாங்க, ஒட்டிருங்க. என்ன ஒட்டிருங்க, கண்ணாடி பக்கத்துல ஒட்டிருங்க. ஒட்டிட்டு நீங்க தலைசீவ போனாலே போதும், உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். அதுக்காக சொல்றேன். தயவு செய்து ஃபாலோ பண்ணுங்க, கெஞ்சி கேட்டுக்கிறேன். மேத்ஸ், ஜிஎஸ் டெஸ்ட், கடைசியா தமிழும் வந்துடும். நீங்களே பாருங்க, பக்கமான பிளான். 39 நாள் தான். நான் ரொம்ப உங்க டைம் எடுக்கல. இதை கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன் நம்ம தட்டி தூக்கிடலாம். ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் முக்கியமான பாயிண்ட்ஸ் அப்படியே போர்ட்ல போட்டு அப்படியே ஸ்கோலிங் விட்டு அப்படியே படிக்க போறோம் நம்ம. அவ்வளவுதான். உங்க கண்ணு முன்னாடி நான் போட்டு காட்டுறேன் எல்லாத்தையும். மேத்ஸ் பொறுமையா வரும். மேத்ஸ் நல்லா பொறுமையா டிஸ்கஸ் பண்ணலாம். ஜிஎஸ் படிக்கிறதானே டக்கு டக்குன்னு படிச்சு விட்டுலாம். டெஸ்ட் எழுதிடலாம். முடிஞ்சு போச்சு. தரமா இருக்கும். செஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து பேசிட்டு இருக்கோம். களத்துல இறங்கிடலாம். 4ல இருந்து இது அப்படியே உங்களுக்கு வரிசையா வரும். ஓகேவா? மேக்ஸிமம் லைவ்னா நான் ஷெட்யூல் போட்டு வச்சிருவேன். நீங்க நம்ம சேனல்ல போய் பாத்துக்கலாம். கரெக்டா வீடியோக்கு வந்துருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் முக்கியமான வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.